ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி அமாவாசைனால செம்ம ஒர்க்கு. எப்போவுமே வெந்நீர் இந்த மாதிரி ரொம்ப சுட வச்சு தான் சாப்பிட்றது. ப்ளேஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். பட் வந்து நான் சமையல் செய்யும்போது உள்ளது அப்படியே இருக்கும். வீடியோக்காக நம்ம நீட் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்க முடியாது. என்னால் நான் இப்படி தான் அப்படிங்கிறத காமிக்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் நம்மளால் சமைக்க முடியும். ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம சமைக்கும்போது நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட இருந்து விளையாடுறதுக்காகவே வந்துடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது என் பிள்ளைங்களுக்கு தான். அதுவுமே ரொம்ப அட்ராசிட்டி பண்ணாலுங்கன்னா கோவம் வந்துடும். நான் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, அந்தமாதிரி கோவம் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் ஏர்லியாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பிள்ளைங்க மேலே நம்ம கோவப்பட மாட்டோம், கோவம் வராது. ஏன்னா நம்ம கோவம் வந்து காரணம் இதை நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்குவேன். ரொம்ப நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது சூப்பர் பானைங்க. மார்னிங் சூடு பண்ணால் ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இங்கே கேசரி கிண்டுறேன்னா அப்படி ஒவ்வொரு வேலையும் நான் மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன். இது பிள்ளைங்களை பற்றி சொல்கிறேன். நம்ம வந்து அந்த ஷார்ட் பீரியடில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுங்க. நம்ம இப்போ வந்து 1 hour வேலையை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே, இப்போது 7 o'clock அந்த ஒர்க் நம்ம முடியணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 5:30க்கே முழிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போது வேலை ஸ்லோவாக நம்ம நடந்தாலும் நமக்கு அதில் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அந்த வேலையை நம்ம முடிச்சுக்குவோம். டென்ஷன் ஆகாது. டைம் இருக்குங்கிறனால டென்ஷன் ஆகாது. இப்போது பிள்ளைங்க மேலே கோவம் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், 7 o'clock அந்த ஒர்க் முடியும்னா நம்மளால் அந்த ஒர்க்கை 1/2 hour கூட பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 1/2 hour முடிச்சிடலாம்லன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலை. இந்த பிள்ளைங்க வந்து நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ டென்ஷன் ஆகும். ஐயோ 7 o'clock முடிக்கணுமே, நம்மளால் முடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே பிள்ளைங்களை அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். நானும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஏர்லியாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டென்ஷன் ஆகாது, வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். காய்கறி வெந்துடுச்சா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாயசம் எல்லாமே ரெடி ஆகிட்டே வருது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவமும் வராது, நமக்கு எல்லா வேலையும் மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, குக்கிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கணும் இல்லை, குக்கிங் பண்ணுறப்பவே நம்ம போடுற பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு கிச்சனை விட்டு நான் வெளியில் போகும்போது, குக் பண்ணிவிட்டு வெளில போகும்போது கிச்சனில் இருக்கிற எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆகிருக்கணும். அதுதான் அங்கே குக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து அந்த காய்கறி கொண்டு நீங்கள் போட்டுறேன்னா மண் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் சென்னையில், அது விலைக்கு தான் வாங்கணும். ஸோ வந்து எனக்கு பர்சனலாக இது கொஞ்சம் ஓகே, இது நல்லாயிருக்கும். காய்கறியெல்லாம் போட்டோன்னா அது மக்கிடும்ல, எப்படியும் அடிக்கிற வெயிலுக்கு மக்கி தானே ஆகணும், அது மக்கிடும். எனக்கு கொஞ்சம் அந்த செம்பருத்தியில் நீடாக இருந்தது. ஸோ அது வளருதா என்னன்னு தெரில, வளர்ந்தால் நல்லாயிருக்கும் போட்டுக்கேன். இங்கே பாருங்கள், இவளுங்களை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா என்ன பண்ணி வச்சுக்கிறாளுங்கன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் இப்படி தான் குழந்தைங்க எங்கேயாவது ஏதாவது வச்சுருவாளுங்க, அப்படியே எறும்பு வரும், கஷ்டமாக இருக்கும். இந்த மணி பிளான்ட்டு ஒரு எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லை அது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒழுங்காக இதாக மாட்டேங்குது. நான் கீழே வச்சுருக்கேன்ல சாம்பார், உடனே என் பொண்ணு அவங்க அப்பா
மகள்லாம் வந்து அவங்க என்னோடய மாமியார் மாமனார்லாம் இறந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்காகவும் நாங்கள் சேர்ந்து படைப்போம். அவங்களுக்கு கொண்டு கீழே வைக்கிறா, நான் அவங்களுக்கு படைக்கிறேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு தெரியாதுல்ல குழந்தைக்கு, கீழே கூட வைக்கிறா. நான் மேக்ஸிமம் கருப்பட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். என்னமோ எனக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஸோ கருப்பட்டி தான் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவேன். இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வடை செய்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு, சரி இதுலேயாவது ஊற்றி பார்க்கலான்னு பார்த்தா இதுலேயுமே வரல. சரி ஓகே என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து தூர போடாச்சு. அப்பளமாவது பொரிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்ல, சூடாகிடுச்சு போல், சரியாகவே வரல. சரி ஓகே பார்த்துக்கலாம். அப்புறமா வந்துச்சுங்க, சூப்பராக வந்துச்சு. ஓகேவா, இன்றைக்கி அமாவாசை சூப்பராக படைச்சாச்சு. படைச்சிட்டு கொஞ்சம் கோயிலுக்கெலாம் போக வேண்டியிருக்கு. ஸோ வந்து போயிட்டு வந்துட்டு வரணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிலாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சூப்பராக குக்கிங்லாம் முடிச்சாச்சு பாருங்கள். இதுதான் ஃபைனலாக முடிஞ்சது. பாய்.